உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க ஷார்ட் ஹேண்ட் படிக்க ஜாயின் பண்ணிருக்கீங்க அல்லது ஆரம்பிச்சிருக்கீங்க, அல்லது ஷார்ட் ஹேண்ட்ல பேசிக் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்பீட் லெவல் எக்ஸாம் போற ஸ்டூடெண்ட்ஸாகவும் இருக்கலாம். உங்கள் அனைவருக்கும் மிகவும் தேவைப்படும் சில விஷயங்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன டாபிக் அப்படின்னா, how to increase speed and reduce mistakes in transcription in shorthand. ஷார்ட்ஹேண்ட்ல எப்படி ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றது, எப்படி டிரான்ஸ்கிரிப்ஷன்ல மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணி டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த வீடியோ நான் 3 பார்ட்டா டிவைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட் introduction to shorthand, introduction to practicing textbook, and introduction about myself. Part 2, how to increase speed. பேசிக் எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஸ்பீடு வந்தாதான் நீங்க எக்ஸாம்க்கு போக முடியும். அதனால how to increase speed அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட்ல how to reduce mistakes in transcription. நம்ம ஷார்ட் ஹேண்ட்ல எழுதிட்டு அது திருப்பி இங்கிலீஷ்ல எழுதிச்ச அல்லது டைப் அடிக்கச்ச எத்தனையோ விதமான தப்பு வருது. எத்தனை விதமான தப்பு வரும், அது எல்லாத்தையும் எப்படி எலிமினேட் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தேர்ட் பார்ட். ஸோ நீங்க நிதானமா பாருங்க. தேவைப்பட்ட இந்த வீடியோ 2 வாட்டி பாருங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு 2-3 வருஷமாவே உந்துதல் இருந்தது. டைம் கிடைக்காம பண்ண முடியல. இப்பதான் கொஞ்சம் அதுக்குன்னு எஃபர்ட் எடுத்து ரெக்கார்ட் பண்ணி இப்ப இந்த வீடியோ உங்க முன்னாடி இருக்கு. இந்த வீடியோவை ரெடி பண்றதுக்கு முன்னாடி, அதாவது how to increase speed and reduce mistakes in transcription அப்படின்னு ஒன்று வீடியோ தயாரிக்க போறேன். இதை பத்தி ஏற்கனவே ஒரு 35 வருஷம் முன்னாடி ஏற்கனவே ஒரு புத்தகம் போட்டிருக்கிறேன். புத்தகத்தை விட வீடியோவா விஷுவலா எக்ஸ்பிளைன் பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு என்னுடைய ஒரு யோசனையை என்னுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டேன். என்னுடைய நண்பர்கள்னா ஷார்ட் ஹேண்ட்ல டீச்சிங்ல இருக்கிறவங்க. அவங்ககிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வீடியோ ரெடி பண்ணலான் இருக்கேன், அதுக்கு உங்களுடைய ஆலோசனைகளை கூறுங்கள் என்று நான் கேட்டேன். அப்படி நான் கேட்டவுடன் பலர் எனக்கு அவர்களுடைய ஆலோசனையை கூறினார்கள். குறிப்பாக திரு மகாதேவன் அவர்கள், திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், திருமதி விஜயலட்சுமி அவர்கள் மற்றும் பலர். அவர்கள் கூறிய ஆலோசனைகளை எல்லாம் கருத்தில் கொண்டு என்னுடைய இந்த வீடியோ தயாரிக்கப்பட்டுள்ளது. இது மிகவும் உபயோகமாக இருக்கும்.
உங்கள் அனைவரின் வாழ்க்கையில் திருப்பு முறையை ஏற்படுத்தும் என்று மனதார நம்புகிறேன். இப்ப நம்ம இன்ட்ரோடக்ஷனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 இன்ட்ரோடக்ஷன். சுருக்கெழுத்து படிக்க சேர்ந்திருக்கும், படித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் அனைவரும் என்னுடைய கணிப்பில் நிச்சயமாக புத்திசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள், திறமைசாலிகளாக மாறப்போகிறீர்கள். புத்திசாலிகள் அப்படின்னு ஏன் சொல்றேன்னா, எத்தனையோ ஃபீல்டு இருக்கு. அத்தனை ஃபீல்டு இருக்கச்ச ஷார்ட் ஹேண்ட செலக்ட் பண்ணி ஷார்ட் ஹேண்ட் படிக்கணும் அப்படின்னு ஜாயின் பண்ணிருக்கீங்க இல்லையா, அது உங்களுடைய புத்திசாலித்தனத்தை காண்பிக்கிறது. ஏன்னா இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே கஷ்டம் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கச்ச ஷார்ட் ஹேண்ட் ஒரு ஃபீல்டு தான் டிமாண்ட் அதிகமா இருக்கு, அதுக்கான கேண்டிடேட்ஸ் கம்மியா இருக்கு. இந்த ஃபீல்டை தேர்ந்தெடுத்ததனால் நீங்கள் அனைவரும் புத்திசாலிகள் என்பதை நிரூபித்துள்ளீர்கள். எப்படி நின்னு பார்ப்போம். நம்ம டிஎன்பிஎஸ்சில வருஷம் நிறைய போஸ்டுக்கு கால்ஃபார் பண்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு சில வருஷம் முன்னாடி ஏறக்குறைய 5800 வேகன்சிக்கு கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க. அதுல ஒரு 800 வேகன்சிஸ் ஸ்டெனோகிராஃபருக்கான வேகன்சிஸ். எத்தனை அப்ளிகேஷன் வந்தது? ஒரு 14 லட்சத்துக்கு மேல அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ண கேண்டிடேட்ஸ்ல நிறைய பேர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் உழுந்து டிஎன்பிஎஸ்சிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் புக்ஸ் எல்லாம் படிச்சு தயார் பண்ணிட்டு பரீட்சை எழுதுறாங்க. நிறைய பேர் 8000-10,000 ரூபாய் கொடுத்துட்டு கோச்சிங் சென்டர்ல ஜாயின் பண்ணி படிக்கிறவங்க. நிறைய பேரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு ஒரு 2 மாசம் அல்லது 3 மாசம் முன்னாடி அவங்க ஒர்க் பண்ற ஜாப ரிசைன் பண்ணிட்டு இதுக்குன்னு உட்கார்ந்து படிக்கிறவங்க. அத போல நீங்களும் ஏதோ ஒரு கேட்டகரி இதுல. அப்ப எல்லாரும் என்ன சாதிக்க முடியும்? உழுந்து படிச்சு செலவு பண்ணி ஜாப் ரிசைன் பண்ணிட்டு படிச்சு டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுதுறவங்க எல்லாரும் என்ன சாதிக்க முடியும் என்றால் 100% மார்க்ஸ் வாங்கலாம். 200 மார்க்னா 200க்கு 200 வாங்கலாம். சரி, 100 ஸ்டூடெண்ட்ல அப்பியர் ஆகிற 100 கேண்டிடேட்ல ஒரு கேண்டிடேட் 100க்கு 100 வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். 1% ஆகுது. அதுவும் வேண்டாம். 200 ஸ்டூடெண்ட்ல ஒருத்தர் 100க்கு 100 வாங்குற அளவுக்கு நிச்சயமா திறமைசாலியா இருப்பாங்க, வாங்குவாங்க. அப்படி வாங்குறாங்கன்னு வச்சுப்போம். 0.5%. 14 லட்சம் கேண்டிடேட்ஸுக்கு 1% போட்டா 14,000, 0.5% போட்டா 7,000. அதாவது 5,000 வேகன்சிக்கு 7,000 பேரு 100% மார்க்ஸ் வாங்குறாங்க ரிட்டன் டெஸ்ட்ல. நீங்களும் அதுல ஒருத்தர். நல்லா தரவா பரீட்சை எழுதிருக்கீங்க, 100க்கு 100 மார்க் வாங்கினீங்க அல்லது 200க்கு 200 வாங்கினீங்க, 100%. அப்போ உங்களோட ஸ்டேட்டஸ் என்ன அந்த எக்ஸாம்ல அப்படின்னா, 7,000 பேர் 100% வாங்கினதுல நீங்களும் ஒருத்தர். எத்தனை வேகன்சி? 5,000 வேகன்சி. 5,000 வேகன்சிக்கு 7,000 பேரு 100% மார்க் வாங்கினாங்கன்னா அப்ப அவங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் ஷார்ட் ஹேண்ட் போஸ்டுக்குன்னு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஃபீல்டுக்கு நீங்க அத்தனை உழுந்து படிச்சு செலவு பண்ணி 100க்கு 100 வாங்கணும்னு அவசியம் கிடையாது. கட் ஆஃப்
பிக்ஸ் பண்ணுவாங்க. 62%, 63% அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் பிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் தாண்டினாலே போறோம், யூ வில் பி கால்டு ஃபார் ஸ்கில் டெஸ்ட் இன் டைப்பிங் அண்ட் ஷார்ட்ஹேண்ட். அதனால 100க்கு 100 வாங்கி ஜாப் கிடைக்கும் கேரண்டி இல்லாம இருக்கிறத விட கட் ஆஃப் லெவல்ல தாண்டிட்டு ஸ்கில் டெஸ்ட்ல போய் நம்ம ஸ்கில்ல காமிச்சா ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமைய புரிஞ்சுட்டு ஷார்ட்ஹேண்ட் படிக்க வந்திருக்கீங்க, படிச்சுட்டு இருக்கீங்க. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் அனைவரும் புத்திசாலிகள், நீங்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள். எப்படின்னா 800 வேகன்சிக்கு 800 அப்ளிகேஷன் வருது இல்ல, 14 லட்சம் பேர் அப்ளை பண்ணா கூட அதுல ஸ்டெனோகிராஃபர்னு ஒரு கேட்டகரி எடுத்துட்டு அதுக்கு எத்தனை வேகன்சிஸ், அதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தால் அத்தனை கேண்டிடேட்ஸ் கிடைக்கிறதே கிடையாது. ஷார்ட் ஹேண்டுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கு. ஹைகோர்ட்ல ஜட்ஜஸ் அவங்களுக்கு ஸ்டெனோகிராஃபர்ஸ் தேவை, செக்ரட்டேரியட்ல ஸ்டெனோகிராஃபர்ஸ் தேவை, நிறைய வேகன்சிஸ் இருக்கு. ஐசிஎஃப், சதர்ன் ரயில்வே, சிஆர்பிஎஃப், டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ், நிறைய ஃபீல்டுல ஸ்டெனோகிராஃபருக்கு வேகன்சிஸ் இருக்கு. அதனால அந்த வேகன்சில ஈஸியா நுழையலாம், நுழையக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கிறது. இன்னொன்னு, நீங்க ஒரு கிளர்க்கா ஜாயின் பண்ணி கிளர்க்கா ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு ஆபீஸ்ல ஓரமா ஒரு பெஞ்சில உட்கார்ந்து நீங்க பெஞ்சு தொடச்சிட்டு இருப்பீங்க, அதுதான். ஆனால் ஸ்டெனோகிராஃபரா ஜாயின் பண்ணி ஸ்டெனோகிராஃபரா ஒர்க் பண்ணா அந்த செக்ஷன் ஹெட் இல்ல ஆபீசர்ஸ் இல்லாட்டா செக்ரட்டரிஸ் இல்லாட்டா சேர்மன், அந்த மாதிரி அந்த டாப் லெவல்ல இருக்கிறவங்க உங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு எதிர்க்க உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு டிக்டேஷன் கொடுப்பாங்க. நீங்க கிளீனா அப்சர்வ் பண்ணலாம், எந்த மாதிரி லாங்குவேஜ், எந்த பாயிண்ட்டுக்கு எப்படி ஆன்சர் பண்றாங்க, எந்த சிச்சுவேஷனை எப்படி டேக்கிள் பண்றாங்க. அவங்க கூட டிஸ்கஷன்ல உட்கார்றவங்க எல்லாம் ஒரு சில டைம்ல டிக்டேஷன் டிஸ்கஷன் நடக்கச்சியே கொடுப்பாங்க. அதாவது ஆபீசர்ஸ் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, உங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு நோட்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. அப்ப எந்தெந்த பாயிண்ட் வரைச்ச எப்படி எல்லாம் டிஸ்கஸ் பண்றாங்க, எப்படி எல்லாம் இன்டர்பிரேட் பண்றாங்க, எல்லாத்தையும் கூட இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம், நிச்சயத்திற்கு கிடைக்காத ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஆதலால் நான் சொல்லுவேன், நீங்கள் அனைவரும் அதிர்ஷ்டசாலிகள். அப்படி அதிர்ஷ்டசாலிகளாக மாறிய பிறகு மற்றவர்களுடைய திறமையெல்லாம் கண்கூடாக பார்த்து அந்த ஒரு குவாலிட்டிஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நீங்களும் திறமைசாலிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. வேற எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் கிடைக்காது. ஒரு இன்ஜினியரா அவங்க உள்ள கூப்பிடுவாங்க, அந்த பாயிண்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களை அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் ஸ்டெனோகிராஃபர் எல்லா விதமான சூழ்நிலையிலும் ஆபீசர்கள் கூட அல்லது சேர்மன் கூட பர்சனலாவே இருந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, எனக்கு கிடைத்தது. நான் இந்தியன் பேங்க்ல ஒரு 17 வருஷம் 4 சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்ஸ்க்கு பர்சனல் ஸ்டெனோவா ஒர்க் பண்ணிருக்கேன். இதெல்லாம் நான் பெற்றேன். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெருக அப்படிங்கிறதுக்கு ஏற்ப நீங்கள் அனைவரும் இதை போல வாய்ப்பு பெற்று உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் பெற்று மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகையால் சுருக்கெழுத்து பயிலும் நீங்கள் அனைவரும்
என்னுடைய கணிப்பில் உண்மையிலேயே புத்திசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள், திறமைசாலிகளாக மாறப்போகிறீர்கள். அப்படி ஒரு வெற்றியை காண வேண்டும் என்றால் ஆரம்பத்திலிருந்தே அல்லது இப்போது நீங்கள் இருக்கும் நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஒரு தரம் வாய்ந்த பயிற்சியினை மேற்கொண்டால் 2 வருடங்களில் இது நிச்சயம் சாத்தியம் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். நீங்க ஷார்ட் ஹேண்ட் படிச்சுட்டு என்ன வேலைக்கு போக முடியும் அப்படின்னா, ஸ்டெனோகிராஃபரா போகலாம், பர்சனல் அசிஸ்டன்ட் இல்லாட்டா பர்சனல் செக்ரட்டரியா மாறலாம், அல்லது ஹை ஸ்பீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு லோக்சபால இல்ல அசம்பிளில ரிப்போர்ட்டரா போகலாம். அப்படி நீங்க போனதுக்கு அப்புறம் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கணும்னா எல்லாரும் பாராட்டக்கூடிய வகையில் இருக்கணும். எல்லாரும் எப்ப பாராட்டுவாங்க அப்படின்னா, உங்களோட அவுட்புட்ல எந்த விதமான தப்பும் இல்லாம 100% அக்யூரேட்டா இருந்தா பாராட்டுவாங்க. இன்னும் அதிகமா எப்ப பாராட்டுவாங்க அப்படின்னா, டிக்டேஷன் கொடுக்கறவங்க கொடுக்கச்ச சின்ன சின்ன தப்பு இருந்தாலும் இருக்கும் நிச்சயமா. அதை ரெக்டிஃபை பண்ணி நீங்க அவுட்புட் கொடுக்கணும். ஏன்னா டிக்டேஷன் கொடுக்கறவங்க பர்ஃபெக்டா இங்கிலீஷ்ல இல்ல தமிழ்ல கொடுப்பாங்க அல்லது கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. ஏன்னா அவங்களோட அட்டென்ஷன் எல்லாம் சப்ஜெக்ட் மேட்டர்ல இருக்கு. லாங்குவேஜ்ல செகண்ட் ப்ரையாரிட்டி தான். அதனால அவங்க சப்ஜெக்ட் மேட்டரை ஃபுல்லா டீல் பண்ணபடியா நல்லா டிக்டேஷன் கொடுப்பாங்க. ஆனா ஸ்டெனோகிராஃபர் என்ன பண்ணணும்னா, சப்ஜெக்ட் மேட்டரை ப்ராப்பரா கவர் பண்ணிட்டு, எரர் இல்லாம கவர் பண்ணிட்டு, அதை முடிஞ்சா இம்ப்ரூவ் பண்ணி, அதாவது டிக்டேஷன்ல தப்பு இருந்தா அதை ரெக்டிஃபை பண்ணி நீங்க அவுட்புட் கொடுத்தீங்கன்னா உங்களை ரொம்ப ரொம்ப பாராட்டுவாங்க. இதுதான் சக்சஸ்ஃபுல்லா வரதுக்கான சீக்ரெட். அப்படி நீங்க சக்சஸ்ஃபுல்லா வரணும்னா என்ன பண்ணணும்னா, ஆரம்பத்தில இருந்தே ஷார்ட் ஹேண்ட் ஸ்கில்ல தவிர இங்கிலீஷ் ஸ்கில்ல வளர்த்துக்கணும். இங்கிலீஷ்ல லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பொதுவா சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, எனக்கு டிக்டேஷன் எழுத முடியல, ஒமிஷன் நிறைய வருது, டிஸ்டார்ஷன் நிறைய வருது, அவுட்லைன் தெரியறது, ஆனா அந்த வேகத்துல ஸ்பீட் எழுதிச்ச போட முடியல, என்ன பண்றது? திருப்பி படிக்கிச்சு தப்பு வருது, கிராமர் தப்பு வருது, இல்லாட்டா வேர்டே மாறி போயிடுறது, ஷார்ட் அண்ட் அவுட்லைனா என்னால ஞாபகம் வச்சுக்க முடிய மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் என்ன பண்றது அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை. அத்தனைக்கும் நம்ம இந்த வீடியோல ரெமெடி பார்க்க போறோம். நீங்க தொடர்ந்து பாருங்க, ஃபுல் வீடியோ பாருங்க. உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு இதுல இருக்கும். வொக்கபுலரி எப்படி இம்ப்ரூவ் பண்றது? இங்கிலீஷ் வொக்கபுலரி ரொம்ப ரொம்ப சிம்பிள் மெத்தட்ல நீங்க உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜை வளர்த்துக்கலாம். ஜெனரல் ஷ்ரூட்னஸ் வளர்த்துக்கலாம். டைம் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்டா பண்ணலாம். டைம் மேனேஜ்மெண்ட் கான்செப்டும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எப்படி ஸ்கில்ல வளர்த்துக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். எல்லாம் பார்க்க போறோம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். எப்படி நல்ல ஹேபிட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிறது, எப்படி பிராக்டிஸ் பண்றது. ஷார்ட் நீங்க எக்ஸசைஸ் எழுதுறீங்க, ஆரம்பத்துல இருந்து எப்படி எழுதணும், எது நல்ல மெத்தட், ஆரம்பத்துல இருந்தே டிக்டேஷன் எழுதணும். இப்ப ஒரு இங்கிலீஷ் மேட்டரை கொடுத்து அதை உங்களை படிக்க சொன்னா தப்பில்லாம படிப்பீங்க.
ஏன்னா அந்த இங்கிலீஷை பார்த்து இங்கிலீஷ்ல படிக்க போறீங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ்ல வந்து ரீடிங் ஃப்ளூயன்சி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எப்படி இம்ப்ரூவ் ஆச்சு? எப்படி அந்த இங்கிலீஷ்கான வேர்டு ஃபெமிலியாரிட்டி இம்ப்ரூவ் ஆச்சு? ஒரு வேர்டை பார்த்த உடனே, ஃபார் எக்ஸாம்பிள் வெல்கம், WELCOME, இதை நீங்க பேப்பர்ல வெல்கம்ங்கிற டைப் அல்லது டைப் படிச்ச மேட்டரோ கையால எழுதினதோ ஏதோ ஒண்ணு, நீங்க அந்த வெல்கம் அப்படிங்கிற வார்த்தைய கண்ணால பார்த்த உடனே வெல்கம்னு படிச்சிருங்க. WELCOME, வெல், அப்புறம் COM, அப்படி கூட்டி கூட்டியா படிக்கிறீங்க? இல்ல, கண்ணால பார்த்த உடனே படிச்சிருங்க. அதாவது உங்களுக்கு வந்து அந்த ஃபெமிலியாரிட்டி நல்லா இருக்கு. இதே நீங்க சின்ன குழந்தையா இருந்து அப்பதான் கத்துக்க ஆரம்பிக்கிறீங்க படிக்கிறதுக்குன்னா இவ்வளவு ஃப்ளூயண்டா படிச்சிருப்பீங்களா? இல்ல, நிறைய வாட்டி அதை திருப்பி திருப்பி பார்த்து பார்த்து படிச்சு காதால கேட்டு உங்களோட ஃப்ளூயன்சி இம்ப்ரூவ் ஆகும். அதே ஸ்கில் ஷார்ட்டர்ல வரணும். ஷார்ட்டர் அவுட்லைனை கண்ணால பார்த்த உடனே படிச்சிடணும். ஒரு சில அவுட்லைனுக்கு வந்து 2 வேர்ட்ஸ் சூட் ஆகும். எக்ஸ்பெக்டட், ரெஸ்பெக்டட், இல்லட்டா லாங்குவேஜ், ஓயிங், இதெல்லாம் ஒரே அவுட்லைனுக்கு 2 வார்த்தைங்க. அப்ப நீங்க படிக்கிச்ச உங்களோட ஃப்ளூயன்சி எப்படி இருக்கணும்னா, நீங்க அந்த சென்டென்ஸை படிச்சுட்டே வரைச்ச முன்னாடி வர வார்த்தைக்கு ஏத்த மாதிரி இந்த வார்த்தை வந்து டக்குன்னு உங்க வாயில வரணும். டைப் படிச்சீங்கன்னா கை ஆட்டோமேட்டிக்கா மிஸ்டேக் இல்லாம டைப் படிக்கணும். இந்த ஃப்ளூயன்சி, இந்த ஸ்கில் எப்படி டெவலப் பண்றது, அதுக்குதான் இந்த வீடியோ. டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ் எப்படி பிராக்டிஸ் பண்றது, ஸ்பீட் எப்படி டெவலப் பண்றது. எத்தனை நாள் எழுதினாலும் என்னால வந்து 40 வேர்ட்ஸ்க்கு மேல எழுதவே முடியல, என்னால 60 வேர்ட்ஸ்க்கு மேல எழுதவே முடியல அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி ஸ்பீடு டெவலப் பண்றது, எல்லா விதமான டெக்னிக்கையும் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரோடக்ஷன், ஜெனரல், அதுதான் நம்ம பார்த்துக்கணும். அடுத்து வரப்போற வீடியோல வந்து நீங்க என்னென்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, முதல்ல சொன்னபடி பார்ட் 1, இன்னும் பார்ட் 1 முடியல. இப்ப பார்ட் 1ல ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்ட் 1க்கு அதோட கண்டினியூஷன் வீடியோல வந்து இன்ட்ரோடக்ஷன் டு ஷார்ட் ஹேண்ட். ஷார்ட் ஹேண்ட்னா என்ன, அதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷன் டு பிராக்டிசிங் ஷார்ட் ஹேண்ட். ஷார்ட் ஹேண்ட் எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், நீங்க எக்ஸசைஸ் எழுதுறீங்க, புக்கை பார்த்து எப்படி எழுதணும், எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி படிச்சு பழகணும், இதுக்கெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரப்போகுது. அல்லது ஸ்பீட் எழுதுறீங்க, ஹவு டு பிராக்டிஸ் ரைட்டிங் ஸ்பீட், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்ததா இன்ட்ரோடக்ஷன் அபவுட் மீ, என்னை பத்தி சுருக்கமா ஒரு அறிமுகம் கொடுக்க போறேன் இந்த வீடியோல. இதோட பார்ட் 1 முடிஞ்சு போச்சு. பார்ட் 2ல வந்து ஹவு டு இம்ப்ரூவ் ஸ்பீடு. நீங்க வந்து பேசிக் எக்ஸசைஸ் முடிச்சீங்க, 40 வேர்ட்ஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்க. 40ல இருந்து எப்படி 60 இம்ப்ரூவ் பண்றது, 60ல இருந்து எப்படி 80 இம்ப்ரூவ் பண்றது, 80க்கு அப்புறம் 100, 120. ஏன் அந்த கிரேட் அப்படின்னா, கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிதான் இருக்கு. ஜூனியர்னா 80 வேர்ட்ஸ் பர் மினிட், இன்டர்னா 100 வேர்ட்ஸ் பர் மினிட், சீனியர்னா 120 வேர்ட்ஸ் பர் மினிட். ஹை ஸ்பீட்ல 3 லெவல் இருக்கு, 150 வேர்ட்ஸ், 180 வேர்ட்ஸ், 200 வேர்ட்ஸ். நான் வந்து 200 வேர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி முடிஞ்சது, என்ன மெத்தட் நான் ஃபாலோ பண்ணேன், அது அப்படியே உங்களுக்கு சொன்னேன்னா அதே மெத்தட்ல நீங்க ஃபாலோ பண்ணி நீங்களும் இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட்டை ஏற்படுத்தலாம். எப்பவுமே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும், என்னன்னா மிச்ச பேருக்கும் நமக்கும் டெஃபினட்டா வித்தியாசம் இருக்கும்படியா நம்ம பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், நம்மளோட நாலேஜ் இருக்கணும், நம்மளோட அப்ரோச் இருக்கணும். இல்லட்டா மிச்ச பேர் நம்மள ஒருத்தராயிடும். நம்ம வித்தியாசமா உயர்ந்த நிலையில இருக்கணும்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். இது சம்பந்தமா நம்ம இந்த வீடியோல நிறைய பார்க்க போறோம். நீங்க வந்து ஒரு சிச்சுவேஷனை கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல செக்ரட்டரி, IAS, அவங்களோட சேலவா இருக்கீங்க.
அல்லது பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆபீஸ் ரூம்ல நடந்து போகச்சியே மிச்ச பேர் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்கிறத கற்பனை பண்ணிப்பாங்க. பிரமாதமான ரெஸ்பெக்ட் இருக்கும். ஒரு கம்பெனில சேர்மனோட ஸ்டெனோவா இருக்கீங்க, அல்லது ஹைகோர்ட்ல இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜோட ஸ்டெனோவா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த கோர்ட் காரிடார்ல நடந்து போகச்சியே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், ஒரு பெருமை இருக்கும். மிச்ச பேர் உங்களை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா அது உடனடியாக செய்து கொடுக்கப்படும். இந்த மாதிரிலாம் ஒரு பிரிவிலேஜ்டு போஸ்டிங்க்கு வரணும் அப்படின்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம அதுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டும். இப்ப நமக்கு முயற்சின்னா என்ன அப்படின்னா நம்ம எந்த ஃபீல்டுல இருக்கோமோ அந்த ஃபீல்டுல ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் வரும். ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருந்தா மிச்ச பேருக்கு நமக்கும் வித்தியாசம் தானே நம்ம சொல்லி தெரிய வேண்டாம், வெளி உலகத்திற்கு தெரிய வரும். அப்ப நாலேஜ் எப்படி வளர்த்துக்கிறது, நாலேஜ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா நாலேஜ் 4 ஸ்டேஜ்ல கிடைக்கும். ஒரு ஸ்டேஜ்லயும் 25%. நீங்க இப்ப ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, உதாரணத்துக்கு ஷார்ட் ஹேண்ட் எடுத்துப்போம். ஷார்ட் ஹேண்ட் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். கிளாஸ் அட்டென்ட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது 1/4, 25% நாலேஜ். அடுத்த 25% எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படின்னா பை ரீடிங் புக்ஸ். அது சம்பந்தமான புஸ்தகம்லாம் நிறைய படிக்கணும். இந்த மாதிரி நாலேஜ் 4 ஸ்டேஜ்ல கிடைக்கும் நமக்கு. அந்த 4 ஸ்டேஜ பத்தி நம்ம டீட்டெயிலா வீடியோல பார்ப்போம். இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல இருந்து செகண்ட் ஸ்டேஜுக்கு எப்படி போறது அப்படின்னு பார்ப்போம். ஸ்கூல்ல போய் இன்ஸ்டியூட்ல போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் நமக்கு காது வழியா மனசுக்குள்ள போறது 25% நாலேஜ். அடுத்த 25%, அந்த 25% நாலேஜ் 50% நாலேஜா மாறணும் அப்படின்னா நீங்க புஸ்தகம் படிக்கணும். புத்தகம் அப்படின்னா டெக்ஸ்ட் புக் மட்டும் இல்ல, அதாவது எந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அல்லது எந்த புத்தகத்தை உங்களது ஆசிரியர் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்களோ அது படிக்கிறது மட்டும் இல்ல, அது சம்பந்தமா நிறைய படிக்கணும். வேற புக்ஸ் எல்லாம் வாங்கி படிக்கணும். எப்பவுமே புஸ்தகம் வாங்குறது, ஆடியோ சிடி, வீடியோ சிடி இதெல்லாம் நிறைய வாங்கிடுங்க. செலவை பத்தி கவலைப்படாதீங்க. ஏன்னா ஒரு ஜாப் கிடைச்சுன்னா ஆரம்பத்துல 32,000 ரூபாய் சம்பளம் இம்மிடியேட்ல. அப்படின்னா நீங்க அவ்வளவா செலவு பண்றீங்க இல்ல. இன்னொரு, an investment in an educational material is not an expense, it is an investment. A spending on books or CDs is not an expenditure, it's an investment. ஃபியூச்சருக்கு, நம்ம பிரைட்டான ஃபியூச்சருக்கு நம்ம போடுற ஒரு முதலீடு. அப்ப என்னென்னலாம் புத்தகம் இருக்கு அப்படிங்கிறது நீங்க கடையில போய் பார்க்கணும் அல்லது நெட்ல பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு நான் ஒரு சில புத்தகங்களை அறிமுகம் செய்கிறேன். இது பாக்கெட் டிக்ஷனரி. ஷார்ட் ஹேண்ட்ல உங்களுக்கு ஏதாவது அவுட்லைன் தெரியல அப்படின்னா நீங்க இந்த டிக்ஷனரியை பார்த்து ரெஃபர் பண்ணிட்டு அதை ட்ரில் பண்ணி நாலேஜ் வளர்த்துக்கலாம். இது ஸ்மால் சைஸ் டிக்ஷனரி, பாக்கெட் டிக்ஷனரி. அடுத்தது மீடியம் டிக்ஷனரி. இது ஷார்ட் ஹேண்ட்ல நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும், ஷார்ட் ஹேண்ட் இருக்கும். அடுத்ததா பிக் டிக்ஷனரி. இதுல இங்கிலீஷ் வேர்டு, அதுக்கான ஷார்ட் அண்ட் அவுட்லைன், அதுக்கான மீனிங், அதோட கிராமர் ஸ்டேட்டஸ், நவுனா, வெர்பா, அட்வெர்பா, அட்ஜெக்டிவா, ப்ரொனவுனா அப்படிங்கறத பத்தி கிராமர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். அடுத்தது நியூ போனோகிராபிக் ஃப்ரேஸ் புக்.
இந்த புக்ல வந்து எக்கச்சக்க பிரேசஸ் இருக்கு, எல்லாமே சிம்பிள் பிரேசஸ். ஆனா அதை பிராக்டிஸ் பண்ணா நமக்கு வந்து பிரேஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஷார்ட் அண்ட் டிக்டேஷன் கம்ஃபர்டபுளா எழுதலாம். நிறைய பேராகிராஃப்ஸ் வந்து இந்த பிரேசஸை யூஸ் பண்ணி ஷார்ட் அண்ட்லயும் இருக்கு, அதுக்கு கீயும் இருக்கு. இதை ட்ரில் பண்ணா பிரேஸ் தரவாகும். அடுத்ததா இது வந்து 700 காமன் வேர்ட்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல வந்து அடிக்கடி யூஸ் ஆகக்கூடிய வார்த்தைகள்ல இருந்து ஒரு 700 வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான ஷார்ட் அண்ட் அவுட்லைன், அந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பேராகிராஃப், அது வந்து ஷார்ட் அண்ட்லயும் இருக்கும், இங்கிலீஷ்லயும் இருக்கும். அடுத்ததா மிசலேனியஸ் கரஸ்பாண்டன்ஸ். மிசலேனியஸ் கரஸ்பாண்டன்ஸ் இன் பிட்மன் ஷார்ட் அண்ட். ஒரு புத்தகம், இது வந்து 3 வால்யூம் இருக்கு. ஒரு புத்தகத்திலயும் 100 பிசினஸ் லெட்டர் இங்கிலீஷ்லயும் இருக்கும், ஷார்ட் ஹேண்ட்லயும் இருக்கும். இப்படி உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் ஒரு லெட்டர், இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் இன்னொரு லெட்டர், அந்த மாதிரி 100 லெட்டர் இருக்கும். இந்த புக்கை பிராக்டிஸ் பண்ணா லெட்டர் ரைட்டிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும், லாங்குவேஜ் இம்ப்ரூவ் ஆகும், ஷார்ட் அண்ட் அவுட்லைன் இம்ப்ரூவ் ஆகும். அந்த ஷார்ட் ஹேண்டை படிச்சு ஷார்ட் அண்ட் ஃபெமிலியாரிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நான் ஒரு சில புத்தகத்தை மட்டும்தான் இப்ப அறிமுகம் செய்திருக்கிறேன். அடுத்ததாக நாங்க ஸ்பீச் ஸ்டார்ல போட்டது அட்வான்ஸ்டு பிரேசஸ். இது பேர் வந்து ஷார்ட்கட் புக். இது வந்து சுமாரா ஒரு 3000 பிரேசஸ் இருக்கும். 3000 பிரேசஸ்ல கிட்டத்தட்ட 80% மேல என்னோட இன்வென்ஷன். இந்த புக் வந்து ஜூனியர், இன்டர், சீனியர் லெவல் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். டிக்டேஷன்ல ஒமிஷன் இல்லாம எழுதுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அல்லது டிக்டேஷன்ல நம்ம பேக்லாக்ல இருக்கோம், திடீர்னு ஒரு 2 ஃப்ரேஸ் வந்துடும், டக்குனு we can catch up the dictator. அடுத்தது ஹை ஸ்பீட் ஃப்ரேசஸ். இந்த புக் வந்து ஜூனியர், இன்டர், சீனியர் லெவல்ல அவ்வளவு உபயோகப்படாது. ஆனா நீங்க 150 வேர்ட்ஸ், 180 வேர்ட்ஸ், 200 வேர்ட்ஸ் ஹை ஸ்பீட் போறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த புக்ல வந்து about 2300 phrases கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஹை ஸ்பீட் பேசேஜஸ்ல வந்த phrases எல்லாம் செலக்ட் பண்ணி அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் நானே இன்வென்ட் பண்ணி பப்ளிஷ் பண்ண புக். இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா நீங்க இந்த புக்கே இம்ப்ரூவ் பண்ணலாம். இதுல இருக்கிற நான் கொடுத்துருக்கிற அவுட்லைனை விட நீங்க ஷார்ட்கட்ல அதை விட ஷார்ட்டா எழுதக்கூடிய ஒரு அவுட்லைனை நீங்களா இன்வென்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில் டெவலப் ஆகும். இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி பிராக்டிஸ் பண்ணலாம். கடைசியா நான் சொல்ல வேண்டிய பாயிண்ட் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, ரொம்ப ரொம்ப எம்பசைஸ் பண்ணுவேன். நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்றது, படிக்கிற வயசுல படிக்கணும், நிறைய படிக்கணும், மிச்ச பேரை விட நம்ம அதிகமான நாலேஜோட இருக்கணும். அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து டக்குன்னு வேலை கிடைக்கும். உழைக்கிற வயதில் உழைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும், வேலையில் சேர்ந்து திறமையாக செயல்படலாம். அப்படி உழைக்கிற வயசுல உழைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கலன்னா வேலை இல்லாம சுத்தணும், இல்லாட்டா உறங்கணும். உழைக்கும் வயதில் உறங்கினால் உறங்கும் வயதில் வயசாகி ரெஸ்ட் எடுத்துக்கணும், தூங்கணும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கச்ச உழைக்க நேரிடும். அப்ப உழைக்க முடியாது. அதனால படிக்கிற வயசுல நல்லா படிங்க, தினம் படிக்கணும். கிளாஸ்க்கு வந்து தினம் அட்டெண்ட் பண்ணணும். இந்த டெய்லி படிக்க முடியல, எனக்கு வந்து படிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா அதெல்லாம் வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம், நமக்கு நம்மளே போட்டுக்கிற மென்டல் கிளட்சஸ். அந்த மென்டல் கிளட்சஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணிட்டு எப்படி டைம் அலாட் பண்ணி எப்படி எல்லாம் படிக்கணும் அப்படிங்கறத நம்ம வந்து அடுத்து வரக்கூடிய வீடியோல பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம டீட்டெயிலா நிறைய பார்த்துருக்கோம், இன்னும் தொடர்ந்து பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க வந்து ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தீங்க. பார்ட் 2ல வந்து ஹவு டு இன்க்ரீஸ் ஸ்பீட் அப்படின்னு பார்க்க போறோம். பார்ட் 3ல வந்து ஹவு டு ரெடியூஸ் மிஸ்டேக்ஸ் இன் டிரான்ஸ்கிரிப்ஷன் அதையும் பார்க்க போறோம். ஒரு வீடியோலையும் சப்ஜெக்ட் தவிர ஜெனரலா
உங்களோட இன்டெலிஜென்ஸை வளர்த்துக்கிறதுக்கு, டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி அந்த மாதிரி நிறைய உபயோகமான விஷயங்கள்லாம் பார்க்க போறீங்க. தொடர்ந்து பாருங்கள். பார்த்தா மட்டும் போறது, நீங்க அதுல கொடுத்துருக்கிற மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணலாம். ஷார்ட் அண்ட் எக்ஸாம்ல டிஸ்டிங்ஷன்ல பாஸ் பண்ணலாம். ஹையஸ்ட் எக்ஸாமினேஷன் 200 words per minute அது வரைக்கும் நீங்க அதையும் பாஸ் பண்ணலாம். நீங்கள் அனைவரும் உங்களுடைய திறமையை வளர்த்து கொண்டு நல்லதொரு வேலை வாய்ப்பினை பெற்று உங்கள் வாழ்வில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.